பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கும் நிலையில் தைலாபுரத்தில் உள்ள ராமதாசன் இல்லத்திற்கு அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டோர் பாஜக சார்பில் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகவிருக்கிறது. பாஜக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகளை கேட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கிறது. பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக தற்போது தைலாபுரம் இல்லத்தில் எல் முருகன், அண்ணாமலை ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. பாஜக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகளை கேட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி ஒப்பந்தத்திற்கு பிறகாக செய்தியாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார்கள். தொடர்ந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் பாமக பாஜக கூட்டணியில் இணைவதாக அறிவித்ததை அடுத்து கூட்டணி தொடர்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தாகவிருக்கிறது. பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்திட இருக்கிறார்கள். இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தைலாபுரத்தில் உள்ள ராமதாசன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்தவர்களை அன்புமணி ராமதாஸ் வரவேற்று தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிட போகிறது? வட மாநிலங்கள்ல அதிகமாக வாக்கு வங்கி இருக்குதா கருதப்படக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் பாமக கேட்டிருக்கிறதா, இல்லை என்ன நிலவரம்? தொடர்ச்சியாக தற்போது பாமக பாஜக கூட்டணி தற்போது கையெழுத்தாகி வருகிறது. இந்த நிலையில குறிப்பாக 10 தொகுதிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சூழல்ல தர்மபுரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம், ஆரணி, அரக்கோணம், ஸ்ரீபெரும்புத்தூர், சேலம், மத்திய சென்னை மற்றும் திண்டுக்கல் தென் மாவட்டங்கள்ல ஒரு தொகுதி என்று 10 தொகுதிகளை தற்போது பாஜக கூட்டணியில பாமக கேட்டிருப்பதாகவும் அதற்கான ஒப்பந்தத்தில் தற்போது கையெழுத்திட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாமகவை பொறுத்தளவிற்கு 12 சீட்டுகள் வரை பாஜக கூட்டணியில கேட்டிருந்ததாக நாம் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம். அதற்கு பிறகு நடைபெற்ற தொடர்ச்சியான அந்த பேச்சுவார்த்தையில 10 தொகுதிகள் வரை தற்போது கேட்டு பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில குறிப்பாக வட தமிழகத்தினுடைய பெரும்பாலான தொகுதிகள், குறிப்பாக தர்மபுரியிலிருந்து மத்திய சென்னை வரைக்கும் பெரும்பாலான தொகுதிகளை தற்போது குறிப்பாக பாமக தன்வசம் எடுத்துக்கொள்கிறது. குறிப்பாக தர்மபுரி பெரும்பாலான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும், கடலூர், விழுப்புரம், சிதம்பரம், ஆரணி, அரக்கோணம், அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர், சேலம், அதாவது எடப்பாடி அவர்கள் அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய சேலம் தொகுதி, அதே போல மத்திய சென்னை தொகுதி, அதே போல தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியா இருக்கக்கூடிய திண்டுக்கல் உள்ளிட்ட தொகுதிகளில் தற்போது பாமக தன்னுடைய மாம்பழம் சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த கையெழுத்து ஒப்பந்தமாகி இந்த எந்தெந்த தொகுதிகளில் போட்டி அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜக வேட்பாளர் பட்டியல் குறிப்பாக நாளை வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்தந்த தொகுதிகளில் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்தவர்களுடைய அந்த பட்டியலும் தற்போது அது மாற்ற பட்டியலாக இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. லாவண்யா. வேல்முருகன்,
அதிமுக கூட்டணியில இதை விட பலமான ஒரு கூட்டணி. அப்ப அதிமுக, பாஜக, பாமக அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. அப்பயும் வட மாவட்டங்கள்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவா இருந்தது. இப்ப 10 தொகுதிகள் அப்படின்றது கொஞ்சம் தாராளமா பாஜக இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? நிச்சயமாக. அதாவது குறிப்பாக ஆரம்பத்துல 7 தொகுதிகள் வரை இந்த கூட்டணியில ஒதுக்குவதாக தற்போது ஒரு பேச்சுவார்த்தை என்பது ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில இருந்தது. அது தொடர்ந்து இழுபறியில இருந்த சூழல்ல தொடர்ந்து 12 தொகுதிகள் வரை குறிப்பாக வட தமிழகத்தினுடைய பெரும்பாலான தொகுதியிலும், தென் தமிழகத்துல ஒரு சில தொகுதியிலும், சென்னையில மத்திய சென்னை தொகுதியும் தொடர்ச்சியாக பாமக தரப்புல கேட்கப்பட்டது. இதுதான் இவ்வளவு காலம் தொடர்ச்சியாக இந்த கால நீட்டிப்பு அப்படிங்கிறது செய்யப்பட்டது. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்தளவிற்கு தேமுதிகவும் பெரும்பாலான இடங்கள், அதாவது பாஜக கேட்கக்கூடிய, அதாவது பாமக கேட்கக்கூடிய அதே தொகுதிகள்ல 4-5 தொகுதிகள்ல தேமுதிகவும் விருப்பம் தெரிவித்ததுனால அதிமுக பாமக இந்த கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு இழுபறியை நீடித்தது. இந்த நிலையில இந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கு, பாஜகவினுடைய கூட்டணியை பொறுத்தளவிற்கு தற்பொழுது பெரிய கட்சியாக 2வது இடத்திலோ அல்லது அவர்கள் பாமக தரப்பு பார்க்கும்போது அவங்க பெரிய கட்சியா தங்களை கருதுறாங்க. அந்த வகையில 10 தொகுதிகளை ஒதுக்குவது அப்படிங்கிறது ஒரு தாராளமான இடத்தை கொடுத்திருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் வட தமிழகத்துல அவங்க பெரும்பாலும் தற்போது போட்டியிடுவதன் காரணமாக அந்த பகுதியில் தான் அதிக செல்வாக்கு, அதிக வாக்கு வங்கி அப்படிங்கிறது பாமக தரப்புல இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இந்த 10 தொகுதிகள் பெரும்பாலும் 8 தொகுதிகள் வட தமிழகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேல்முருகன், நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. அடுத்ததாக தைலாபுரத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், வழக்கமா இந்த டீல் சைன் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். அது பாமக அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கவனம் பெறக்கூடிய விஷயம். அதிகாலையில் மேடை ஏறதுக்கு அதிகாலையில இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அப்படின்றது ஒரு அன்பிளான்டா, திடீர்னு எல்லாமே நடக்குதா? இது எப்படி புரிந்துகிறது? நிச்சயமாக பாமக மற்றும் பாஜக இடையே இந்த கூட்டணி ஒப்பந்தம் சற்று நேரத்தில் கையெழுத்தாயிருந்தது. இது தொடர்ச்சியாக பல்வேறு இழுபறிக்கு இடையில் நேற்று மாலை பாமக பாஜக கூட்டணி என்பதை உறுதி செய்து நிர்வாகிகளிடம் பாமகவுடைய நிறுவன மருத்துவர் ராமதாசும் தலைவர் அன்புமணி ராமதாசும் அறிவித்திருந்தார்கள். இன்று காலையிலேயே, அதாவது சேலத்தில் நடைபெறக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் மேடையில் அமர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில இந்த காலையிலேயே இந்த கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நீண்ட நேரமாக அண்ணாமலை, முருகன் மற்றும் பாமக நிறுவன மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை பேசி வராங்க. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் குறித்து பேசி வராங்க. மருத்துவர் ராமதாசுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து அண்ணாமலை ஆர்வமாக கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக மருத்துவர் ராமதாசுடைய போராட்டங்கள் குறித்து அண்ணாமலை அவரோடு கலந்து பேசக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிகிறது. பாமகவும் பாஜகவும் மதுவிலக்குக்காக தொடர்ந்து இணைந்து போராடுவது என்று இந்த பேச்சுவார்த்தையின் போது கூட பேசிக் கொள்ளக்கூடிய காட்சிகளால் நாம் பார்க்க முடிகிறது. ராமதாசுடைய மருத்துவர் பயணத்தை குறித்தெல்லாம் அண்ணாமலை ஆர்வமாக அவரிடம் கேட்டு வருகிறார். இதற்கு பின்பு இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. கூட்டணியில் எந்தெந்த இடங்கள் என்ற பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாமகவுடைய கௌரவ தலைவர் கோகாமணி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் A.K. மூர்த்தி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட பாமகவுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. வழக்கமாக ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி கூட்டணிங்கிறது ஒப்பந்தம் என்பது ஒரு பெரிய திருவிழாவை போல ஒரு பெரிய கூட்டளவில் ஆர்வமாக பார்க்கக்கூடிய நிலையில் பாமக நிர்வாகிகள் மத்தியில இந்த கூட்டணி என்பது ஒரு திடீர் கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் தான் பாமக பயணிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டணி என்பது திடீரென ஒரு மாற்றமாக இருப்பதாகவே கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் பாஜக நிர்வாகிகள் ஆர்வமாக வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் பாமக நிர்வாகிகள் அதிக அளவில் இல்லாததையும் மாநில நிர்வாகிகள் மட்டும் இங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு 2 கட்சியுடைய தலைவர்களும் பதிலளிக்க இருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை தொகுதியை தமாகவும் பாமகவும் கேட்பதாக கூறப்படுகிறது. அதே போல பாஜக வலுவாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் சில தொகுதிகளை கேட்பதாகவும் அது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் எந்தெந்த தொகுதி என்ற ஒரு ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் எந்தெந்த தொகுதி என்ற விவரங்கள் வெளியிடப்படுமா அல்லது அந்த